தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை வைத்திருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியல் அப்டேட்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். வாக்காளர் பட்டியல் அப்டேட் ஆகுமே, ஏன் ஆக மாட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி இயர் ஜனவரி 1ஆம் தேதியை மையப்படுத்தி ஒரு வாக்காளர் பட்டியல் அப்டேட் ஆகும், ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025 ஜனவரி 1, 2026 ஜனவரி. அப்புறம் இடையிலேயே ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல வந்து திருப்பி ஒரு 6 மாசம் கேப்ல வச்சுட்டு ஒன்று பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா தான் 2-3 வருஷமா தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சொந்த ஊர் வந்து சிதம்பரமா இருக்கும், நீங்க சென்னையில வந்து உங்க பேர் இருக்கும், நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. ஆனா சிதம்பரத்துல உங்க பேர் இருந்திருக்கும், அதை நீங்க நீக்கிருக்க மாட்டீங்க. நம்ம வந்து பேர் சேர்க்கறது கொடுப்போம், நம்ம பையனுக்கு கொடுப்போம், பொண்ணு பெரிய புள்ளியாகும், எல்லாரும் கொடுப்போம். ஆனா பேர் நீக்கிறதுக்கு கொடுக்குமா? அப்புறம் ஷிஃப்ட் ஆயிருப்போம், ஊருக்குள்ளேயே தொகுதிக்குள்ளேயே மாறி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் இறந்திருப்பாங்க. உங்களுடைய தாத்தா இறந்திருப்பார், என்னுடைய பாட்டி இறந்திருப்பாங்க, அதை நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அவங்க பேர் நீக்கிற ரேஷன் கடையில மட்டும் அவங்க வந்து பார்த்து போயிடுவாங்க, நிக்கிறோம். இந்த இது சேர்க்க மாட்டோம். அப்ப அந்த பேர்கள் சேர்ந்துகிட்டே போயிட்டு நமக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட பேர்கள் இருக்கும், நீக்கப்பட வேண்டிய மாற்றப்பட வேண்டிய பெயர்கள் இல்லை. அது வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கும், ஒரிஜினல் நீக்கப்பட்டது. அப்ப இந்த நம்பர் கூடிக்கிட்டே போகும். அப்ப இதை சீர்திருத்தம் பண்றதுக்கு அந்த முயற்சி பண்ணாங்க. இந்த அரசியல் கட்சிகளுக்கு திருத்தம்னா ஒரு வருத்தம் வந்துடும், ஐயோ அப்படின்னு கண்டுபிடிச்சு வாங்கிடும் அப்படின்னு.